சுகர் எல்லாரும் யார் வேணாலும் டெஸ்ட் பண்ணலாமா அல்லது 40 வயசுக்கு மேலே டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. அது ஒரு கரெக்டான இண்டிகேஷன். நம்ம இன்னார் தான் டெஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் சுகர் உள்ளவங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி சுகர் உள்ளவங்கன்னா ஏர்லியராகவே ஆரம்பிக்கலாம். 25 வயசு, அப்படியே கொஞ்சம் ஓவர் வெயிட் இருக்கவங்க, சிடென்ட்ரி ஆக்டிவிட்டி, சாப்பிட்டு சும்மா உட்காந்துருக்கவங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதவங்க, அதாவது நல்லா ஓடி ஆடி வேலை செய்யணும் அல்லது இப்போ டெய்லி 1 மணி நேரம் நடக்கணும், அந்த மாதிரி ஒன்றும் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் வெயிட் ஓவராக இருக்கவங்க, அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் ஏர்லியராகவே 25 வயசுலேருந்தே வருஷத்துக்கு ஒருக்கா இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்கா ஸ்க்ரீனிங் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வர வாய்ப்பு அதிகம் உள்ளவங்க, ஒபீஸாக இருக்கவங்க முக்கியமாக. மற்றபடி 40 வயசுக்கு மேலே ஒரு ரொட்டீனாக ஒரு செக்கப் பண்ணிக்கிறது, ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தானே, 1 நிமிஷம் தானே ஆகும், பார்த்தா தெரிய போகுது. அதில் ஒரு பார்டர் லைனில் இருக்குது, கொஞ்சம் கூட குறையாக இருக்குன்னா, கூடுதலாக இருக்குன்னா நம்ம திரும்ப வெறும் வயிற்று சுகர் எவ்வளோ இருக்குது, சாப்பிட்ட பிறகு எவ்வளோ இருக்குங்கிறத ப்ராப்பராக பண்ணிவிட்டு வைத்தியத்தை ஆரம்பிச்சிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரைகள் போட்டுக்கலாம். அது கரெக்டாக இன்னொரு தான் பண்ணணும்னு இல்லை, அது ரிலேட்டிவ் இண்டிகேஷன். அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்க அந்த ஃபேமிலியில் கொஞ்சம் ஏர்லியராக பண்ணிக்கணும். மற்றபடி 40 வயசுக்கு மேலே பண்ணிக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு சிம்டம், தோள்பட்டையில் வலி அல்லது யூரின் போகிற இடத்துல ஏதாவது ஊறல் எடுக்கிற மாதிரி வெள்ளையாக இருந்து, அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்து, ரொம்ப டயர்டாக இருக்குது இல்லை யூரின் அதிகமாக போகுது, ரொம்ப தாகமாக இருக்குது, இப்படிலாம் சிம்டம்ஸ் உள்ளவங்க, கார்டினல் சிம்டம்ஸ் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கணும். அதர்வைஸ் ரிலேட்டிவ் தான், அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி, அவங்க சமுதாய சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வயசை மாற்றிக்கலாம்.